அன்புக்குரியவர்களே வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். நம்ம இணைப்பது வாழ்வும் வளமும். இதன் பின்னே மணியியல் மாளிகை அபூர்வாஸ். பக்கத்திலே தங்கராஜ் இருக்கு. வணக்கம் தங்கராஜ். வணக்கம் தானே? நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. நடுவிலே நாயகனாக அபூர்வாஸ் உரிமையாளர் ஆன்மீக சிந்தனை செம்மன் டாக்டர் கோ பரமசிவம். நலமா டாக்டர்? நலமாக இருக்கின்றேன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? சரிங்க, முன்னிறுத்தி உங்க பின்னால நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. சரி, இன்றைக்கு நம்மளுடைய வாழும் வளம் நிகழ்ச்சியில ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்க ஆழ சிந்தித்து அது உங்க நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிறதா நம்மளோட உரையாடல் போது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்பா அம்மா இந்த 2 பேர்ல யார் ரொம்பவும் பாசக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஞாபகம் இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. அது பற்றிய ஒரு விளக்கத்தை இன்றைக்கு நாம் பதிவு செய்வோம். சொல்லுங்க. நிச்சயமா நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. தலைப்பு நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது நிச்சயமா எல்லாருமே தாயார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா தாயாருடைய பாசம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, தகப்பனார் தான் ரொம்ப அதிகமாக பாசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. உங்களுடைய கருத்து என்னங்க? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலங்க ஒரு மிக முக்கியமான தகவலை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும். வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், துயரங்கள், வேதனை, விரக்தி, சோகம், தனியான ஒரு வாழ்க்கை இப்படிலாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் மனதில் ஏதாவது ஒரு உந்துதல் இருக்கும், ஏதாவது ஒரு தேடுதல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இறுக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதிலே இருந்து முதல்ல வெளியில் வாருங்கள். இந்த வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே ஒரு நிரந்தரம், எல்லாமே நிரந்தரம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு டிக்கெட் இருக்கிறது. அதை மனசுல நிறுத்தி அவர் கேட்டார் இல்லையா, இந்த அன்பு, பாசம், இந்த பந்தம் இப்படின்ற விஷயங்கள்ல தாய்க்கும் தகப்பனாருக்கும் 2 பேருக்கும் என்ன ஏதாவது ஒரு பேதம் இருக்கிறதா, ஒரு அளவுகோல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாலுமே எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடியது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, அம்மா மாதிரி அம்மா கடவுள் அப்படின்றாங்க. கடவுள்லாம் அதுக்கு மேல எதுவுமே கிடையாதுங்க. ஆனா நம்ம இப்படி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போங்க. அதாவது இந்த புராணங்களை எடுத்து பாருங்க. ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். மந்தரையோட பேச்சை கேட்டு கைகேயி சொல்றாங்க, இல்ல ராமனை காட்டுக்கு அனுப்புங்கிறாங்க. தசரதன் மூர்ச்சியாகி விழுந்து இறந்து போயிடுறாரு. இங்க ஒரு விஷயத்தை நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். தசரதன் யாரும்? தசம்னா 10ங்க. 10 ரதத்துல ஒரே நேரத்துல குதிரைகளை பூட்டி அந்த சனீஸ்வர பகவானுக்கிட்டே யுத்தம் செய்யறதுக்காண்டி புறப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி தான் இந்த தசரதன். லேசான ஆள் கிடையாதுங்க, ரொம்ப பெரியவர், பலசாலி, பராக்கிரமம். அப்படியாப்பட்ட தசரதன் ராமன் காட்டுக்கு போற நிகழ்வுகளுக்கு தாங்க முடியாம அப்படியே விழுந்து இறந்து போறாருங்க. ஆனா ராமனுடைய தாய் இறக்கலைங்க, தகப்பனார் தான் இறந்தாரு. இது ஒரு விஷயங்க. 2வது, ராமாயணத்துல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரங்க ராவணன். ராவணனுடைய மகன் இந்திரஜித்துங்க. இந்த இந்திரஜித்துன்னா மாயாஜால போர்லன்னு எல்லாமே தெரியுங்க. இந்திரஜித்து இறந்தான் அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு நெஞ்சில நல்லா தெரியுங்க, என்னோட மரணம், என்னோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது. அவன் அதுக்கு அங்கிட்டு நடைபணமாகத்தான் வாழ்ந்தான். இது 2வது ஒரு உதாரணம். ராவணனுடைய தோல்விக்கு மகனுடைய இறப்பு ஒரு காரணமாக போனுச்சுங்க. 3வது ஒரு முக்கியமான விஷயம், இப்ப மகாபாரதத்து உள்ள வருங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியார் தாங்க பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வித்தை கத்தி கொடுத்தவர். முக்காவாசி எல்லா விஷயங்கள்லயும் அவர் தாங்க. துரியோதனன் அவரை தான் படை தளபதியா வச்சு, நீங்க நின்னா உங்களை எதுக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி மகாகுருங்க அவரு துரோணாச்சாரியாரை கொண்டு போய் முன்னுக்கு வச்சாருங்க. துரோணாச்சாரியோட மகன் பேரு அஸ்வத்தாமனுங்க. இவர் துரோணாச்சாரியாரை விழ வைக்கிறதுக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமன் இறந்தான். ஒரு யானையை கொன்னாங்க, அந்த யானையோட பேரு அஸ்வத்தாமன். அதை பயன்படுத்தி அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்படியாப்பட்ட மகா குருங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க, அவரு தாங்க அந்த யுத்தத்தையே நடத்தக்கூடியவர். பிரம்மாண்டமான ஒரு சூத்திரதாரி, வில்லு எதிர்தல் அவரை வெற்றியே பெற முடியும். அப்படியாப்பட்டவருங்க மகனே போயிட்டானா, நான் யுத்தம் செய்யேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்தாருங்க.
அர்ஜுனன் விட்டு அம்பு அவருடைய தலையை கொய்து கொண்டு போய் அப்படியே நீர்ல போட்டுச்சுங்க. மகனுக்காக வேண்டி உயிரை விட்டவரு துரோணாச்சாரியார். மகனுக்காக வேண்டி உயிரை விட்டது ராமாயணத்துல தசரதனுங்க. இந்த மகனுக்காக வேண்டி எங்கேயாவது அந்த மாதிரி இறந்துட்டான் அப்படின்னா எந்த தாயாவது உயிர் விட்டாங்களா? கேள்விப்படல. இல்ல. ஆனா பாசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மென்மையான மனம் யாருக்குங்க? பெண்ணுக்கு தாங்க. ஆனா இந்த தகப்பனாருக்கு வந்து எல்லாம் தெரியுங்க. ஆனா சில வேளைகள்ல அந்த துக்கம் அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லி கடைசியா ஒரு விஷயத்த நல்லா சிந்திச்சு பாருங்க. மகாபாரதத்துலங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேரையும் காப்பாத்துறதுக்காக வேண்டி 6வதா வந்து எல்லாருக்கும் மூத்தவன் கர்ணன் அப்படின்னு குந்தி தேவிக்கு தெரியுங்க. கிருஷ்ணருடைய தூண்டுதல் பேர்ல குந்தி தேவி போய் கர்ணன் கிட்ட வரம் கேட்கறாங்க. தெரியும் மகன் தான், இவன் தான் பிறந்தவன், நம்மளுக்கு நம்மளுடைய மகன், என்னுடைய உதரத்துல ரத்தத்துல பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் என்ன கேட்கறாங்க? உன்னால உன் தம்பிமார்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது, நாகாசுரத்தை ஒரு தடவைக்கு மேல மறு தடவை நீ ஏயக்கூடாது, இப்படிலாம் கேட்டு வரத்தை வாங்கிடுறாங்க. அந்த வரம் வாங்கும் பொழுதே குந்தி தேவிக்கு தெரியுங்க கர்ணனுடைய மரணம் அங்கேதான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. நல்லா தெரியும் குந்தி தேவிக்குங்க. இதெல்லாம் வாங்கிட்டோம். ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற அத்தனை அஸ்திரத்தையும் நீங்க வாங்கிடுறீங்க. நீ வந்து ஒண்ணுமே இல்லாம நின்று சண்டை போடு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு தாயாரு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு தன் மகனை வந்து பலி கொடுக்கறது தயார். 4 பேர் ஒரு 5 பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்தாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியுங்க. ஆனா இதையே வந்து கர்ணா நீ வந்து இந்த 5 பேரை வந்து ஒண்ணுமே செய்யாத அப்படின்னு சூரிய பகவான் இறங்கி வந்து சொல்லலையாங்க. சூரிய பகவான் என்ன செஞ்சாருங்க? சூரிய பகவான் கர்ணன் வந்து அந்த பூஜை முடிச்சுட்டு அப்படி வெளியே வரக்கூடிய காலகட்டத்துல கால் இடறி அசரீரியா சொன்னாரு, கர்ணா வந்திருப்பது உன்னுடைய கவச குண்டலத்தை யாசிப்பதற்காக இந்திரன் கடவுள் உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கிறார். கடவுள் உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. அது இழந்துட்டீங்கன்னா அதுவே உன்னுடைய தோல்விக்கு உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கணும். அங்க கூட தகப்பனார் வந்து காப்பாத்தினாரு. இப்ப சொல்லுங்களேன். நம்ம வந்து தகப்பனாருடைய ஒரு அன்பு இதெல்லாம் பார்க்கும்போது பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். பாசம் ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இதுதான் நடிக்க தெரியாத ஒரு நடிகன்னா தகப்பனாருங்க. எல்லா காலத்திலயும் நடிக்க தெரியாத ஒரு நடிகன். இன்னைக்கு நீங்க கேட்கலையாங்க? ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நடிகன். அவருடைய குரல்னா சிம்ம குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடே ஏலத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருந்திருந்தால் அவர் விட்டுருப்பாராங்க. நிச்சயமா விட்டுருக்க மாட்டார் இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். தாய்க்கும் தகப்பனாருக்கும் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாதுங்க. தாய் கடவுள் மாதிரிங்க, தெய்வம் மாதிரி. அந்த பாசத்தை வெளியே காட்ட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நடிகன் அப்படின்னா அது தகப்பனாருங்க. வேதம், இதிகாசம், புராணம் எதை நீங்கள் எடுத்தாலும் அந்த தகப்பனாருடைய பங்கு என்பது அளப்பரியது. நீங்க வந்து எல்லாரும் வந்து ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம இருக்கின்றோம். அது தங்கராஜ் அவருக்கு நல்லா தெரியும், திரு ஆறுமுகம் அவர்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னா அதை வெளிப்படையாக யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஒத்துக்கிட்டா பல இடத்துல இருந்து நிறைய எதிர்மறையான விஷயங்களை வந்துடும் அப்படின்னு சொல்லி உண்மை என்னைக்குமே மறைக்க முடியாதுங்க. ஆனா ஒரு தகப்பனாருக்கு நீங்க பார்க்கும்போது டாக்டர், அவருக்கு வந்து தன்னுடைய மகன் வந்து தன்னை விட ரொம்ப அதிக ஒரு நல்ல சிறப்பா இருக்கணும், அதுக்காக தான் அவர் எப்பவுமே உழைப்பாரு. ஆனா அந்த உழைப்பை வந்து காட்டிக்க மாட்டாரு. பின்னால இருந்து தான் எப்பவுமே வேலை செய்வாரு. இப்ப ஒரு தகப்பனா இருக்காருங்க, பையனுங்கெல்லாம் வந்து ஒரு நடுநிசியை தாண்டி வராங்க. அந்த தகப்பனார் சொல்றாரு, கேட்கிறாரு, இதெல்லாம் வேணாம், அகால நேரத்துல வெளியில போயிட்டு வர வேணான்னு. தான் வழுக்கி விழுந்த இடங்கள்ல தன்னுடைய மகன் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு தகப்பனார். தான் பட்ட கஷ்டங்களை தன்னுடைய குழந்தைகள் அல்லது மகனோ மகளோ அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தகப்பனார். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தன்னுடைய அனுபவங்களே சொல்றாரு. அதனாலதாங்க அவர் வந்து ஒரு சிறந்த குரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெளியே போயிட்டு வராங்க, நான் வர்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு தகப்பனார்கிட்ட வந்து எதிர்மறைய பேச வேண்டியது இல்லைங்க. தகப்பனார் சொல்றாருன்னா அது அப்படியே கேட்டது. அதுக்கு காரணம் ஒரு மிக சிறந்த உதாரணம் ராமருங்க. அப்படி கேட்டதுனாலதான் ராமரை வந்து கடவுளா நீங்க கும்பிடுறோங்க. ராமர் வந்து நீ என்னப்பா தசரதன், நீ என்ன சொல்றது, மிஸ்டர் தசரதன், யூ டோன்ட் டாக், நீ சொல்லாத, நான் வந்து ராஜாவா அப்படின்னு ராமர் சொல்லியிருந்தா டுடே இன்னைக்கு ராமர் வந்து கடவுள் இல்லைங்க.
அவர் வந்து அப்பா சொன்னதை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படியே கேட்டார்ல, அதுதாங்க ராமன். பணிவு. ஆமாங்க, அதுதானே நீங்க உண்மை. ஒத்துக்கிறீங்களா? இந்த தலைப்பு இதோட முடிச்சுக்குவோம். அடுத்ததாக ஒரு கண் முன்னால ஒரு அழகான ஒரு பெட்டி இருக்கு. நான் நினைச்சேன் அது நிறைய பெட்டின்னு. அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. ராமாயணத்துலங்க ஒரு மிக முக்கியமான கட்டங்க. ரொம்ப அஸ்திரங்கள்லாம் வந்து ராமர் வந்து ராவணன் மேல எய்வாருங்க. ஒன்னும் வாசிக்க முடியாது, ஒன்னும் நடக்காது. ஏன்னா ராவணன் வந்து சிவபெருமானுகிட்ட சாகா வரம் பெற்றவன். அவர் ஒன்னும் வாசிக்கலாம் முடியாது, ஒன்னும் பண்ண முடியல. ராமருக்கு அப்படியே மயக்கமாகிற ஒரு சூழ்நிலை. அகத்தியர் வராருங்க. அகத்தியர் வந்து, ராமா, ராவணன் வந்து சாதாரண ஆளு, நீ நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. சிவபெருமானுகிட்ட வந்து வரம் வாங்கினவன். அவனுடைய நெஞ்சில் அமிர்த கலசம் இருக்கிறது, அதை யாராலும் உடைக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு யுக்தி தான் இருக்கிறது அப்படின்னு. அங்கதாங்க சூரிய பகவானை அப்படியே கொண்டாரு. ஆதித்யன், ஆதித்யன்னா சூரியன். ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அந்த ஆதித்ய ஹிருதயத்தை 9 முறை பிரயோகம் பண்ணு. 9வது முறை பிரயோகம் பண்ணிட்டு உன்னுடைய அம்பை எடுத்து நீ விட்டால் அந்த அம்பு அவனுடைய அமிர்த கலசத்தை தொலைக்கும், பிளக்கும், அவன் கீழே சாய்வான்றது. இது சத்தியமான உண்மை. ராமாயணம் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியுங்க, நடந்துச்சு. அப்போதுதான் ராவணன் கீழே வந்தான். அப்படியாப்பட்ட அகத்தியர் யார் அப்படின்றது நம்மளுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப 4 யுகங்கள் வாழ்ந்தவர். சித்தர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைமையான ஒரு சித்தர். அவர் வந்து அகத்தியர் ஆரூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியீடு செய்தார். அதாவது உலகத்துக்கு அவர் சுவடிகளில் விட்டுருந்தாருங்க. அந்த சுவடிகளில் உள்ள விஷயத்தை அப்படியே அபூர்வாச நிறுவனத்தில் நாம் தொகுத்துங்க இந்த மாதிரி ஒரு பேழையாக தயாரித்து, அகத்தியருடைய படம் தாங்கிய ஒரு அரும்பையும் தயாரித்து சுத்தமான வெள்ளியில செய்து அது தங்க முலாம் பூசி இங்க வச்சிருக்கோம். ஒரு புத்தகம் இருக்கு, அகத்தியர் 12,000 அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிசையில இந்த மந்திரங்கள்லாம், அதாவது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு எந்திரமும் தயாரித்து இருக்குங்க. 120 வருஷம் தாங்குற மாதிரி இது இருக்குங்க. அவ்வளோ ரொம்ப திண்மையா தயாரிச்சிருப்போம். உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமா இல்லையா, அல்லது ஏதாவது முக்கியமான விஷயம் பிள்ளைய படிக்க அனுப்புறோம், எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து அந்த எண்ணில் எடுத்து ஒரு தொட்டு நீங்க எடுத்து ஓம் அகத்தீசாய நமக அப்படின்ற மந்திரத்தால அப்படி தொட்டு அங்க என்ன விடை வருகிறது, என்ன எண் வருகிறதோ அதுக்கு உண்டானதை வந்து தமிழ்ல நீங்க பார்க்கலாங்க. நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, அபூர்வாச நிறுவனத்துல தமிழ்ல உள்ள, இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு தமிழ் படிக்க தெரியாது இல்லைங்களா, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்கோம். அப்படியே ரோமனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனுடைய பலன்களை வந்து விவரிச்சு கொடுத்துருக்கோம். இப்படி அங்க இருக்கக்கூடிய அனைத்து எண்களுக்கும் வந்து ஒரு எண்ணெய் கொடுத்துருக்கோம். இதுதான் அகத்தியர் ஆரூடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு நிறைய காலத்து, நீண்ட காலத்து தாங்குவதற்காக இது வந்து ரோஸ்வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தாலை செய்து அதற்கு எல்லாம் பூச்சியெல்லாம் பூசி அகத்தியர் படத்தை கொடுத்து, இங்க காயத்ரி மந்திரம் அகத்தியருடைய மூல மந்திரத்தையும் கொடுத்து, ஒரு ஊசியும் கொடுத்து, ஒரு புத்தகத்தையும் கொடுத்து, ஒரு எந்திரத்தையும் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த பூமியில இந்த நிகழ்ச்சியை படைக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் தங்கராஜா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிறார் இல்லையா திரு ஆறுமுகமா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு நாங்கெல்லாம் இருக்க போறதில்லை. ஆனால் நாம வெற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பூமியில கண்டிப்பாக இருக்கும். யாருக்கோ பல பேருக்கு இது பயன்படும் அப்படின்ற நோக்கத்துல செய்யப்பட்டதுதான் இந்த அகத்தியர் ஆரூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேழைங்க. நம்ம நிகழ்ச்சிக்கான நேரம் நெருங்கி விட்டதுனால நம்ம ஒரு நிறைவுக்கு வருகின்றோம். தகவலை பதிவு செய்தவர் அபூர்வாஸ் நிறுவனர், மணியியல் மாளிகை உரிமையாளர் முனைவர் கோ. பரமசிவன். விடைபெறுவோமா? எல்லாருக்கும் நன்றி. நன்றி.